ஒரு குட்டி கதை சொல்லிட்டா ஒரு நிமிஷம் இருங்க. இவன் மங்காத்த அஜித் மாதிரி நிக்கிறாரு. என் நண்பர் விஷ்ணு ஒரு அழகான வீட்டை காட்டுறான் வா அப்படின்னு என்ன பாக்குறதுக்கு கூட்டிட்டு போனாரு. சூரியன் பார்வையில காலியான சாலையில டொரண்டோ விட்டு கொஞ்சம் தூரம் போனோம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஒஸ்தி வீட்டை காட்டினா போல மிரண்டேன். அப்படியே நடந்து போய் அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற குளிர்காயம் இடத்துல உட்காந்தேன். நான் ராஜா அம்மா இருந்தேன். சரி உள்ள போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா விருந்தினர் பகுதியே விசாலமா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே மேல போனோம். போகும் வழியெல்லாம் மரக்கூரை, சமையல் அறை கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது என்ன பிரமாதம், ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குது. இந்த வீடு மொத்தம் 8 ஏக்கராம்பா. அடேங்கப்பா, இந்த மாதிரி வீட்டை வாங்க நம்ம என்ன பண்ணணும், கொள்ளதான் அடிக்கணும். அப்படியே அந்த துருத் மாடம், அதாவது பால்கனில இருந்து எட்டி பார்த்தா 8 உலகமும் தெரிஞ்சது. இவ்வளவு அழகா இருந்துச்சு. இந்த வீட்லயே எனக்கு பிடிச்ச இடம் இந்த வாழறை தான். எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா. நம்ம நண்பரை ஓரம் கட்டிட்டு இந்த வீட்டை உல்லாசமா உட்காந்து ரசிச்சிட்டு இருந்தேன். படுக்கை அறையும் பக்காவா இருந்துச்சுப்பா. இந்த வீட்டை தங்களோட வாடிக்கையாளருக்கு நம்மால் தான் வாங்கி கொடுத்துருக்காப்புல. தல இந்த வீட்டை எப்படியாவது வாங்கி கொடுத்தல அப்படின்னு அவட்ட கேட்டேன். வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்ட்டாப்பல. மேபி உங்களுக்கு வேணா வாய்ப்பு இருக்குது, இவரை கேட்டு பாருங்க. நீங்க முதல் தடவை வீடு வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவை விட்டுறாதீங்கப்பா.